ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு முருகர் கோயிலுக்கு போகிறோங்க. அதுவும் முருகரோடைய ஊர்லேயே இருக்கிற ஒரு கோயில். என்ன கோயில்னா வேலூரில் இருக்கிற தீர்த்தகிரியில் இருக்கிற அற்புதமான உலகத்தின் 3வது உயரமான முருகர் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு அந்த முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கோ காட்ட போகிறோம். அந்த கோயில் பற்றியான அனைத்து விவரங்களும் இந்த காணொலியில் இருக்க போது வாங்க கோயிலுக்கு போகலாம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். அந்த கோயில் பற்றியான அனைத்து விவரங்களும் உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த காணொலியை பகிரவும் செய்யுங்க. வாங்க கோயிலுக்கு போகலாம். இப்போ நம்ம போயிட்டு இருக்க தீர்த்தகிரி முருகப்பெருமான் எழுந்தருள் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு குன்றுங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் வேலூர்ல நிறைய குன்றுகள் இருக்கு. அதுல நிறைய முருகர் கோயில்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான கோயில் தான் இந்த தீர்த்தகிரி. இப்போ இன்னும் முக்கியத்துவம் பெற்று இருக்கு. அதற்கு காரணம் உலகத்தின் 3வது உயரமான முருகர் சிலை இங்க அமைக்கப்பட்டிருக்குங்க. அந்த ஒரு முருகப்பெருமான தரிசனம் பண்றதுக்காக தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். வேலூர்ல இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற புது வசூர் அப்படின்ற ஊர்ல தாங்க இந்த தீர்த்தகிரி இந்த குன்று அமைந்திருக்கு. இந்த குன்றுக்கு மேல இந்த பிரம்மாண்டமான சிலை அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு இடம். இந்த காணொலியை முழுமையா பாருங்க. கோயிலை பத்தியான அனைத்து விவரங்களும் உங்களுக்கு தெரிய வரும். விநாயகர் சன்னதி இருக்குங்க. விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம மேலே ஏற ஆரம்பிக்கலாம். இங்க மேலே ஏற ஆரம்பிச்ச உடனே ரைட் சைடில் உங்களுக்கு சுவாமியோடைய பாதம் இருக்கும். பாத சுவடுகள் இந்த இடத்துல தான், இந்த மலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா ஔவையாரிடம் திருவிளையாடல் நிகழ்த்தியிருக்காரு முருகப்பெருமான். அதுதான் இந்த மலையோடைய புராணம். படிக்கட்டுகள் ஏற ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் முருகரோடைய பாதங்கள் வந்து இங்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாதத்தை பார்க்க தான் நம்ம இங்கே போயிட்டுருக்கோம். ஏற ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் இந்த இடம் ரைட்டில் ஒரு இடம் வருது. இந்த இடம் தான் நினைக்கிறேன், போய் பார்ப்போம். முருகர் விளையாடிய இடம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுதான் காலடி தடம்னு சொல்றாங்க போல. இங்க பாருங்க, இங்க முருகப்பெருமானுடைய காலடி தடம் இருக்கு. ஆனா இங்க வர நிறைய பேருக்கு இந்த விஷயமே தெரியாது. தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துடைய வரலாறு, புராணம், அங்கே இருக்கிற சிறப்பம்சங்கள் அது அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறது மூலயமா அந்த இடத்துடைய முழுமையான விஷயத்தையும் முழுமையான ஒரு என்ன சொல்கிறது உணர்வையும் உங்களால் அந்த இடத்துல உணர முடியும். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போங்க. ஓகேங்களா? வந்துட்டோங்க. இது தாங்க 92 அடியில் இருக்கிற தீர்த்தகிரி முருகர், 3வது மிகப்பெரிய முருகர். இங்கே பார்க்கிங்கில் பைக் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து முதல்ல பழைய முருகர் கோயில் இங்கே இருக்குது, அந்த கோயிலுக்கு போவோம். அதுக்கப்புறமா வந்து இந்த பிரம்மாண்ட முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணுவோம். மேலே வரைக்கும் உங்களுக்கு வண்டி வருது, நீங்கள் வந்துக்கலாம், நடந்தும் வரலாம் ஸ்டெப்ஸில். நம்ம போய் முருகர் கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு முருகரை தரிசனம் பண்ணுவோம். இது தாங்க கோயில். கோயிலும் வந்து புதுப்பிக்கப்பட்டு இங்கே கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இங்கே கும்பாபிஷேகம் நடைபெற்ற யாகசாலை உங்களுக்கு தெரியுதுங்களா? கொடிமரம், நம்ம போயிட்டு இங்கே மூலவரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் அந்த பிரம்மாண்ட முருகரை தரிசனம் பண்ணுவோம். சுவாமி தரிசனம் பண்ணலாங்க. நேராக சுவாமி தான் போய் நம்ம தரிசனம் பண்ணலாம். தக்ஷணாமூர்த்தி கோஷ்டத்தில் இருக்காரு. இங்கே அப்படியே சன்னதிகள் இருக்கு. லைட் ரொம்ப அழகாக இவங்க போட்டிருக்காங்க. இங்கே பெருமாள் இருக்கார் பாருங்க. பெருமாள் இங்கே நால்வர், அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், நடராஜர், சிவகாமி அம்பாள் கண்ணாடியில் இருக்காங்க. இங்கே சிவலிங்கம்
சிவபெருமான், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்பாள், பாம்பன் சுவாமிகள், சாய்பாபா, அன்னபூரணி, இங்க லக்ஷ்மி, சரஸ்வதி. அற்புதமாக இருக்குங்க தீர்த்தகிரி முருகர் கோவில். கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்க்கணும். ஆர்ச் இருக்குங்க, முருகப்பெருமான் இருக்காரு. இன்னொரு ஆர்ச், இதுக்கு மேலே ஏறி போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணணும். முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் அற்புதமாக வலது கையில் வந்து பார்த்திங்கன்னா அபய அஸ்தம் காமிச்சிக்கிட்டு இடது கையில் வேல் ஏந்தி ரொம்ப அழகாக நின்ற கோலத்தில் கொஞ்சம் வளைஞ்சா மாதிரி வைஷ்ணவ திருக்கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அழகாக இருக்காருங்க. குண்டலங்கள், விரல்கள் நிறைய மோதிரங்கள், அற்புதமாக இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க தீர்த்தமலை முருகர் கோயில். நிறைய நீங்கள் வந்து இந்த கோயிலை பற்றி வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் முழுமையான தகவல்கள் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இந்த கோயிலோடைய இந்த இடத்தோடைய புராணம் என்னென்னா, இந்த இடத்துல தான் முருகப்பெருமான் ஔவையாரிடம் திருவிளையாடல் நிகழ்த்தியிருக்காரு. இந்த சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு அந்த கேட்ட அந்த நிகழ்வுகள் இந்த மலையில் தான் நடந்திருக்கு. இங்கே முருகப்பெருமானுடைய காலடி தடங்கள் இருக்குது. இந்த மலையில் தான் இந்த அற்புதமான கோயில் இருக்குது. இப்போ 92 அடியில் முருகப்பெருமான் நல்ல அம்சமாக இங்கே வந்து நின்றுட்டுருக்காரு. முருகப்பெருமானை பற்றி இந்த இடத்த பற்றி நிறைய பேர் வந்து காணொளிகள் பதிவிட்டிருக்காங்க. ஆனால் முழுமையான தகவல்கள் யார் கொடுத்தாங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி பக்தர்களும் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை வெறும் வந்து கும்பிட்டுட்டு
போகிறது மட்டும் இல்லாமல் உள்ளார்ந்து ஆராய வேண்டும். முருகப்பெருமான் யார், நம்மளுக்கு முருகப்பெருமானை பிடிச்சிருக்கு, நம்ம எப்படி இருந்தால் முருகப்பெருமானுக்கு பிடிக்கும்னு நம்ம வந்து சர்ச் பண்ணி தேடி பார்த்து அந்த மாதிரி நம்ம வாழணும். நம்ம வாழ்வியலை கடவுளுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் பக்தியோடு இருக்கீங்கன்னா நீங்கள் சும்மா பக்தி மட்டும் போய் கும்பிட்டுட்டு வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் என்ன வேணாலும் செய்யலான்னு இருக்கக்கூடாது. நம்மளுடைய நெறிமுறைகள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் கடவுளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதுதான் உண்மையான பக்தி, உண்மையான ஒரு உள்ளார்ந்த வேண்டுதல் அப்படின்னு நான் சொல்லுவேன். வேண்டுதல், பக்தி செலுத்துதல் அது வந்து வாழ்வியலும் கூட. ஓகேங்களா? சும்மா ட்ரெண்டில் முருகர் முருகர்னு சொல்லாமல், முருகர்னா யார், அவருடைய கொள்கை கோட்பாடு என்ன, அவர் எப்படி வாழ்ந்தார், நம்ம எப்படி இருந்தால் முருகருக்கு பிடிக்கும், அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் வாழ கற்றுக்கோங்க. இந்த காணொலியை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.